பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று எமது மக்களுக்கு, எமது சமுதாயத்துக்கு ஒரு கரிநாளாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் நாங்கள் இன்று இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நாங்கள் அடிப்படை உரிமை மீறல் சம்பந்தமாக எமது சமூகத்துக்கு மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த கோவிட்-19 தொற்று நோயால் இறக்கின்ற அந்த உடல்களை எரியூட்டல் செய்யாமல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களது மத அனுசரணையின்படி நல்லடக்கத்தை தாருங்கள் என்று நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே முன்வைத்திருந்த அந்த மனு இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. எமது சமுதாயத்தை பொறுத்தவரையில் நிராகரிப்பு என்பது எங்களுக்கு இறைவனால் அவ்வப்பொழுதும் எங்களது அடிப்படையிலே, எங்களது மத நம்பிக்கையின் ஊடாக நாங்கள் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு நிராகரிப்புகள் வருகின்ற நேரத்திலெல்லாம் அந்த நிராகரிப்பவர்களுக்கு மாற்றமாக, எதிராக நாங்கள் இவ்வாறான முயற்சிகளை நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் முக்கியமான ஒரு சவாலாக எமது நாட்டிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற விஷயம்தான், இந்த உலகளாவ வந்த கோவிட்-19 ஏனைய நாடுகளிலே நல்லடக்கம் செய்வதற்கு இந்த சடலங்களை கொடுக்கின்ற நேரத்தில் நமது நாட்டில் மாத்திரம் எரியூட்டல் மாத்திரம்தான் செய்யலாம் என்று நாங்கள் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அனுபவித்து வந்த அந்த நல்லடக்கத்தை இவர்கள் மறுத்து ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சுற்றறிக்கையை நிராகரித்து இடைநிறுத்தி எங்களுக்கு விமோசனம் தாருங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் இந்த விஷயத்தை முன்வைத்தோம். துரதிர்ஷ்டவசமாக இன்று அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றும் முந்த நாளும் இந்த விசாரணைகள் முன்வைக்கப்பட்டு, அதாவது நேற்று கடந்த வியாழக்கிழமை இருந்து ஆரம்பித்து நேற்றும் இன்றும் விசாரணைகள் தொடர்ந்த நேரத்திலே எமது மனுக்கு எதிர்ப்பாக ஈடு மனு ஒன்று இங்கு கொண்டு வந்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சுகாதார அமைச்சுக்காக வேண்டி அட்டர்னி ஜெனரல் ஆஃபீஸ், அதாவது சட்ட மா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக அவர்கள் கூட இந்த விஷயத்திலே அவர்கள் முன்வைத்த விஷயங்களை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் இன்று சட்டமா அதிபர் தலைமையிலே, சட்டமா அதிபர் ஜெயந்த ஜெயசூரிய அவர்கள் தலைமையிலே உள்ளவர்கள் 3 சட்டமா அதிபர்களில் 2 பேர் நிராகரித்தும் ஒருத்தர் சார்பாகவும் இருந்த விஷயத்தில் அமோகமான அபிப்பிராயப்படி நிராகரிக்கின்றோம் என்ற அந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார் உச்ச நீதிமன்றம். எனவே உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நிலைமையிட்டு மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்த எமது மக்கள், இந்த சட்டத்தினூடாக எங்களது சட்ட வல்லுநர்கள், எனது சார்பாக முன் வந்த எங்களது சட்ட வல்லுநர் நிசாம் காரியப்பர் அவர்கள், ஜனாதிபதி சட்டத்தரணி, அதுபோன்று ஏனைய சமூகத்தை சார்ந்த சட்ட வல்லுநர்களான கௌரவ சுமந்திரன் அவர்கள், வீரால் குறையா அவர்கள், அதுபோன்று தவராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை நேற்று மிகவும் ஆணித்தரமாக வாதாடிய பொழுதும், பல ஆதாரங்களுடன் வாதாடிய பொழுதும் இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது எமது சமுதாயத்துக்கு இன்று ஒரு பெரியதொரு ஒரு ஏமாற்றமாக இருந்தாலும், இறைவன் உதவியால்
நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே கைவிடப்பட மாட்டோம் என்றால் இறைவன் எங்களுக்கு இட்டிருக்கின்ற அந்த நடைமுறையை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக, எங்களது அனுஷ்டானங்களை பேணுவதற்காகத்தான் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். எனவே இந்த முயற்சிகளுக்கு நிச்சயமாக இறைவன் எங்களது இஹ்லாஸான, எங்களது இதய தூய்மையுடன் நாங்கள் முன்வைத்த இந்த விஷயங்கள் நிச்சயமாக இறைவனால் அங்கீகரிக்கப்படுகின்ற இந்த நேரத்திலே எங்களுக்கு முன் வந்திருக்கின்ற இந்த சவால்களை இறை உதவியால் நாங்கள் இந்த சவால்களை எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பொறுமையுடன், சகிப்புத்தன்மையுடன் இவ்வளவு நாளும் எமது மக்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள். அந்த பொறுமை, சகிப்புத்தன்மையிலே நாங்கள் என்றும் எங்களது கால்களை நிலையான முறையில் இறைவன் ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் இருக்கின்றது. ரப்பனா அஃப்ரிஸ் சப்ரனா அஃப்ரி அலைனா சப்ரன் உதபித் அக்தாமனா உன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ரப்பனா அஃப்ரி அலைனா சப்ரன் வஃபனா முஸ்லிமீன் என்ற அடிப்படையிலெல்லாம் எங்களுக்கு சபுர் மூலமாக, பொறுமை மூலமாக இறைவன் அருள் செய்வான் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை முகம் கொடுக்க வேண்டும். இந்த உலகை, இந்த வானத்தை, பூமியை படைத்த இறைவன் இது வேடிக்கைக்காக படைக்கவில்லை. ரப்பனா மா ஹலக்த என்று இறைவன் இந்த படைப்புகளை வீணாக படைப்பார். மா ஹலக்த பாத்திலன் என்று சொல்லுகிறார். ரப்பனா மா ஹலக்த பாத்திலன். எனவே இது வீணாக இறைவன் படைக்கவில்லை. எனவே இறைவன் உதவியால் எங்களுக்கு நில விமோசனங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. இதையிட்டு எமது மக்கள் கவலை கொண்டிருக்கின்றார்கள். தைரியமாக இருங்கள். எங்களது நம்பிக்கையில் நாங்கள் நிச்சயமாக, நீங்கள் மிகவும் பொறுமை காத்து நீங்கள் நம்பிக்கையின் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ரப்பனா லா தஜல்னா மா கௌமல் லாலிமி வனஜினா மினல் கௌமில் காஃபிரீன் என்று இருக்கின்றது. ரப்பனா லா தஜல்னா மினல் கௌமில் லாலிமி வனஜினா பிரஹ்மத்து மினல் கௌமில் காஃபிரீன். எனவே இந்த இப்படிப்பட்ட கூட்டங்கள், நிராகரிக்கின்றவர்கள் இருக்கின்ற, இப்படி குழப்பம் செய்கின்றவர்கள் இருக்கின்ற இந்த உலகத்திலே பல சவால்களை நாங்கள் முறியடித்து செல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த உலகம் எங்களுக்கு கஷ்டமான பல சவால்களை கொண்டதாக இருந்தாலும் நாங்கள் உண்மையின் அடிப்படையிலே, பொறுமையின் அடிப்படையிலே எங்களது நம்பிக்கையின் உறுதியாக வைத்துக்கொண்டு இந்த விஷயங்களில் முகம் கொடுப்போம். உலகளாவ இன்று இந்த விஷயங்கள் பேசப்படுகின்றது. உலகளாவ எல்லா மதம் சார்ந்த தலைவர்கள், பெரியோர்கள், நிறுவனங்கள் அனைத்தும் இன்று அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விஷயத்தை இங்கு இருக்கின்றவர்கள் அரசியல் ரீதியாக கூட அவர்கள் மிகவும் இலகுவாக இந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கக்கூடாது. இப்போது நான் கேள்விப்படுகின்றேன், எங்களது இறந்த சகோதரர்களது உடல்களை குடும்பங்கள் எந்த ஒரு காரணத்தால், அந்த பரிதாபகரமான அந்த குடும்பங்கள், ஏழ்மையாக வாழ்கின்ற அந்த குடும்பங்களிடம் பணம் கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் இந்த பெட்டிகளை தாருங்கள், எரிப்பதற்கு பணம் தாருங்கள் என்று அந்த குடும்பங்களிடம் கேட்கின்ற நேரத்திலே நாங்கள் எரிப்பதற்கென்றால் அதை ஒரு நாளும் எங்களால் செய்ய முடியாது. எப்போதும் நல்லடக்கம் செய்கின்ற நேரத்திலே எமது அடிப்படையிலே அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, மிகவும் எளிமையான நல்லடக்கத்தை நாங்கள் மேற்கொள்பவர்கள். 24 மணித்தியாலத்துக்குள் அந்த ஜனாசாக்களை நாங்கள் மண்ணறையில் அங்கு இறைவனிடம் சமர்ப்பிப்பவர்கள். அவ்வாறான ஒரு நடைமுறையை காலால காலமாக, பல்லாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டு காலமாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம், அனுஷ்டித்து வருகின்றோம். இந்த விஷயத்துக்கு இன்று ஏற்பட்ட இந்த பரிதாபகரமான இந்த சவால், நிச்சயமாக இறைவன் எங்களுடன் இருக்கின்றான். நாங்கள் தனிமைப்படவில்லை. இதற்காக இன்று அவர்கள் மாற்று நடவடிக்கை கூட எடுக்கலாம். நான் கேள்விப்படுகின்றேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஊடாக இந்த குடும்பங்கள் போய் வராத நேரத்தில் அவர்களது பணத்தை கொடுத்து கூட
இதை நாங்கள் எரியூட்டுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களது கோரிக்கைகளை கிஞ்சதன் தானும் கரிசனை இல்லாமல் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிகவும் மனதுக்கு எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மனிதாபிமானத்துக்கு மிகவும் அப்பாற்பட்டது. அதிகாரம் வரலாம், ஆட்சி வரலாம் இவ்வளவு காலத்துக்கு. ஆனால் மனித நேயத்துடன் யாரெல்லாம் எல்லா சமூகமும் சமமாக நாங்கள் பார்க்கப்பட வேண்டும், எல்லா சமூகங்களுக்கும் அரசாங்கம் சமமான முறையிலே கரிசனையுடன் பார்ப்பது அவர்களது கடமை என்ற அடிப்படையில் அவர்களது அடிப்படை உரிமையை மதிக்க வேண்டும் என்பது இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதைவிட நாங்கள் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எனவே எங்களது முயற்சிகள் ஒரு நாளும் இறைவன் வீணாக்கி விடமாட்டான் என்ற அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இருப்போம். நாங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவனிடம்தான் நாங்கள் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்கின்ற நேரத்திலே நாங்கள் நல்ல ஈமானுடன் உறுதியான நம்பிக்கையுடன் உள்ள முஸ்லிம்களாக செல்வதற்காக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சவால்கள் மூலமாக இந்த உலகத்தில் உள்ள அரசியல் அல்லது அதிகாரத்துக்காக வேண்டி எங்களது நடைமுறைகளை ஒரு காலமும் நாங்கள் விட்டு கொடுக்காமல் எங்களது ஈமானிலே நாங்கள் உறுதியுள்ளவர்களாக நாங்கள் இந்த விஷயத்தை முகம் கொடுப்போம். சபூராக இருங்கள், காலம் பதில் செல்லும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.